பாக்கியராஜ் கிட்ட இருந்து யார் வெளியே வந்தாங்க அப்படின்னு சொன்னா குறிப்பா 2 பேரை சொல்லுவாங்க. அது இன்னும் கூட சில பேர் இருக்கலாம். ஆனா இந்த 2 பேரை சொல்லுவாங்க. ஒண்ணு பார்த்திபன், இன்னொன்னு வந்து பாண்டியராஜ். ஒரு படம், அவர் படம். அந்த காலகட்டத்தில வந்து பாக்கியராஜ் கிட்ட இருந்து வெளியே வந்து அவர் மாதிரியான லைட்டா அவருடைய பாணி இருக்கும். ஆனா வித்தியாசமான கதையை குடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புதிய பாதை பெரிய அளவுல பேசப்படும். எப்பவுமே வந்து பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து அறிவுபூர்வமா பேசுவாரு. சில நேரத்தில மென்டல் மாரி பேசுவாரு. இது உண்மை இது. நீங்க பாருங்க வேணும்னா. ஒரு மேடையில போய் நின்னு தேவையில்லாம சாதி குறித்து பேசினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பதான் அவருக்கு தெரிய வந்த மாரி, நேரா போயிட்டு சாதிய வந்து அதுலருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லிட்டு, நான் சாதி இல்லாதவன்னு சொல்லி சான்று குடுன்னு சொல்லிட்டு அத வாங்கினேன். அத வச்சு என்ன பண்றது? புரியல உங்களுக்கு. இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, அவ்வளவுதான் பார்த்திபனுடைய மென்டாலிட்டி. சீப் மென்டாலிட்டி. இதெல்லாம் சொல்லி விளம்பரம் தேடுறது தேவையில்லாம. ஆனா எவனோ ஒருத்தன் கேட்டான்னு சொல்லிட்டு அத சொல்றாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அவருடைய சீப் மென்டாலிட்டி தெரியுதுன்றேன் நான். யாரு பார்த்திபன் சொல்றேன். சொல்லிருக்கூடாது சார் அது நீங்க. 11 மணிக்கு ஏதோ ஒரு நாய் உங்களுக்கு வந்து ஒரு போடுது, பிட் போடுது. அது நல்ல விதமா கூட போட்டுருக்கும். இல்ல கெட்ட விதமா போட்டுருக்கும். அது எதுக்கு நீங்க சொல்றீங்க எங்கள்ட்ட? சொன்னீங்கன்னா முழுசா அவன் பேரை சொல்லுங்க. இந்த நடிகைகள் வந்து நிறைய நடிகைகளுக்கெல்லாம் வந்து இப்போ அந்த நேரத்தில் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற நடிகைன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய சம்பளம்லாம் கொடுத்து கதையில் கவனம் செலுத்தாமல் கதாநாயகிகள் மீது கவனம் செலுத்தினார். யாரு? பாக்கியராஜ். யார் வேணா நீங்கள் எடுத்து நம்ம குறிப்பிட்டு சொன்னதான் வந்து ஐயோ அவருக்கு இவரை கம்பேர் பண்ணுறோம். இந்த இளம் கதாநாயகங்கள்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்துன்னா எது வந்து சாந்தனுக்கிட்ட இல்லை? எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஹாய் யூஸ். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வாங்க பேசுவோம். வணக்கம் சார். இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் வந்து நம்மளை விட்டு போனது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது சார். ஆனா அவர் இறந்த பிறகு நம்மளெல்லாம் காட்டில வந்து ஒரு சிஷ்யன் தன்னோட குரு போயிட்டாருன்னு சொல்லி அழுதா இருக்கட்டும், வருத்தப்பட்டதா இருக்கட்டும். அதான் யார் சொன்னீங்க, கண்டிப்பா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் தன்னோட வீட்டில் ஒரு அப்பாவோ இல்லை வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா எப்படி ஒருத்தவங்க வந்து சங்கடப்படுவாங்களோ, எப்படி வந்து எல்லாம் முன்னிருந்து பார்ப்பாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு பிள்ளையா இருந்து பார்த்திபன் அவர்கள் வந்து பார்த்து நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க சார். முக்கியமாக ஒரு குரு இந்த பாண்டிங் இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை நம்ம அந்த டெத்துலையும் பார்த்தோம். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடியதுதான். ஏன்னா வந்து தன் குரு வந்து தன்னை எப்படி நடத்தினார்ன்றதெல்லாம் அப்போ யோசிப்பாங்க எப்போவுமே. ஆரம்ப காலத்தில் எல்லாருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக் வரதானே செய்யும். பொதுவாக வந்து பாரதி ராஜா அவருடைய பார்த்தீங்கன்னா நிறைய அவருக்கு சிஷ்யர்கள் இருந்தாங்க. பாரதி ராஜாவுக்கு அதில் ஒருத்தர் தான் பாக்கியராஜ். மணிவண்ணன் இருந்தார், மனோபால், இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு. பாரதி ராஜா வந்து ஒரு யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேருந்து வெளிவரக்கூடிய மாணவர்கள் தான் இவங்கெல்லாம். அப்போது பாக்கியராஜ் கிட்ட இருந்து யார் வெளியே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பாக 2 பேரை சொல்லுவாங்க. அது இன்னும் கூட சில பேர் இருக்கலாம். ஆனால் இந்த 2 பேரை சொல்லுவாங்க. ஒன்று பார்த்திபன், இன்னொன்று வந்து பாண்டியராஜ். அந்த காலகட்டத்தில் வந்து அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திபன் வந்து புதிய புதிய பாதைன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். பாண்டியராஜன் வந்து ஆண் பாவம்னு நினைக்கிறேன். ஒரு படம், அவர் படம். அந்த காலகட்டத்தில வந்து பாக்கியராஜ் கிட்ட இருந்து வெளியே வந்து அவர் மாதிரியான லைட்டா அவருடைய பாணி இருக்கும். ஆனா வித்தியாசமான கதையை குடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புதிய பாதை பெரிய அளவுல பேசப்பட்டது. ஆனா அப்போ கூட அவர் பார்த்திபன் என்ன சொன்னா, எனக்கு வந்து பாக்கியராஜ் அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் தான் ஒர்க் பண்ண ரொம்ப நாளா ஆசையே. எனக்கு வந்து ஒரு படம் கிடைச்சா கூட நான் அசிஸ்டன்ட்டா போயிட்டேன்னா இந்த இடத்துக்கு இன்னொருத்தவங்க வந்துருவாங்களே. அதே அவர் ஆனா வந்து அதெல்லாம் சொல்லலாம். எப்பயுமே பார்த்திபனுக்கு தெரியும்ல. பார்த்திபன் கிட்ட ஒரு பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு வந்து நம்புற மாரி சொல்ல மாட்டாரு எதுவுமே. மக்கள் நம்பணும்ல சொல்றத. எப்படிப்பட்டனா ஒரு மனித இயல்பு தெரிஞ்சுக்கங்க தம்பி. இப்போ ஒரு துறையில வேலை செய்றவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த இடத்துலருந்து புரமோட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு கம்பெனிலேயே, ஒரு அரசு ஊழியத்திலேயே சரி, இல்ல ஒரு தனியார் நிறுவனத்தில சரி, ஒரு இடத்துல வேலை செய்றவனுக்கு என்ன அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த இடத்த தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. இது சராசரியா எல்லா மனிதருக்குள்ள ஒரு இயல்பு. அதுல யாரும் வந்து விதிவிலக்குலாம் கிடையாது. நீங்க அதே நிறுவனத்தில வேலை செய்யலாம். ஆனா அந்த நிறுவனத்தில வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நிலை அடையணும்னு சொன்னாங்க. ஒரு கிளர்க்கா இருக்கிறவன் கிளர்க்காவே இருக்கணும்னு நினைக்க மாட்டான்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் ரேங்க் போகணும். ஆஃபீஸர் வந்து அசிஸ்டன்ட் ரேங்க் போகணும். அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆகணும். மேனேஜரை தாண்டி வந்து எம்டி ஆகணும். இயல்பு இது. எல்லாருக்கும் உள்ள இயல்பு. பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அதுக்கு அடுத்த போஸ்ட் டைரக்டர் தானே. அப்போ டைரக்டர் ஆயிட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்கியராஜ் கிட்ட வேலை செய்வேன். பாக்கியராஜே டைரக்டர் தானே. எப்பவுமே வந்து பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து அறிவுபூர்வமா பேசுவாரு. சில நேரத்தில மென்டல் மாரி பேசுவாரு. இது உண்மை இது. நீங்க அவரு பேச்ச தான் நான் சொல்றேனே எனக்கு வந்து உள்நோக்கம்லாம் கிடையாது. சத்தியமா எனக்கு உள்நோக்கம் கிடையாது. நீங்க பாருங்க வேணும்னா. அப்படிதான் எக்கு தப்பா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு, அப்புறம் அவன் போற வரலாம் கூப்பிட்டு அடிச்சிட்டு இருப்பான். நீங்க வேணா பாருங்க. இது சராசரியா இருந்தது. அவரு நீங்க சொல்லலாம் என்ன கேட்டா, அந்த காலம் இனிமையான காலம். இப்போ இவரு சொல்லுவாரு, எஸ்பிபி சொல்லுவாரு. இளையராஜாவுடைய காலம் வந்து எஸ்பிபி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வந்து மியூசிக் டைரக்டருமே பாடியிருக்கிறாரு. இல்லையா? 30,000 படம், 40,000 படம் சொல்லுவாங்க. எத்தனை மியூசிக் டைரக்டர் அவர் பார்த்திருப்பாரு. ஆனாலும் அவர் சொல்லுவாரு, இளையராஜா காலம் வந்து எனக்கு பொற்காலம் சொல்லுவாரு. அந்த மாதிரி பார்த்திபன் சொல்லலாம். எனக்கு அந்த இனிமையான ஒரு காலகட்டங்க அது. சார்கிட்ட நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் வேலை செய்தது ஒரு இனிமையான காலகட்டம். அப்படின்னு சொல்லலாம். ஆனா எனக்கு வந்து என்னன்னாக்கா, அதே இடத்துல தான் எனக்கு வேலை செய்ய விருப்பம்னு சொன்னா, அப்ப யாரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதிய பாதை உங்கள எடுக்க சொன்னது? எப்பவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் சொல்ற மாரி ஒரு கருத்த சொல்லாம, வித்தியாசமா ஒரு கருத்த சொல்லி, நாம அதன் மூலமா ஈர்க்கப்படணும்னு நினைக்கக்கூடாது. இப்ப நீங்க என்கிட்ட என்ன இன்டர்வியூ பண்றீங்க சார். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா, பொது தரப்புல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர்கிட்ட வந்து அது ஏத்துக்க முடியாம இருக்கலாம். அது மாற்று கருத்து உள்ளவங்க இருப்பாங்க. ஆனா 8 பேர் வந்து நான் சொல்லக்கூடிய கருத்த ஏத்துக்கிறவங்க இருப்பாங்க. இந்த மெஜாரிட்டி, மைனாரிட்டி சொல்றேன் நானு. ஒரு மெஜாரிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நான் என்ன நினைப்பேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு வித்தியாசமா இந்த இடத்துல ஒரு கருத்த சொல்லணுன்ற அந்த எண்ணத்திலேயே நான் இருக்கக்கூடாது. நீங்க கேட்கிற கேள்விக்கு வந்து வித்தியாசமா பதில் சொல்லணுமோ? அப்படி எண்ண இருக்கக்கூடாது. சரியான பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க ஒண்ணு சொன்னீங்க. பார்த்திபன் அவர்கள் வந்து பல டைம் வந்து எது பேசணும் தெரியாம பேசுறாரு. சில மென்டல் நடந்துப்பாரு சார் அது அப்படின்னு. அப்படிதான் சார். மென்டல்ன்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, அவருக்கு காயப்படுத்தணுன்ற நோக்கம் சொல்லல. அது மக்களுக்கு புரியிற லாங்குவேஜ்ல நான் பேசணும் நான். எனக்கு உள்ள சிக்கல் அது. மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு அவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற மாரி நான் அந்த வார்த்தைய நான் போடணும். அப்ப அந்த இடத்துல கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல அறிவுபூர்வமா பேசுறதா நெனச்சுக்கிட்டு மென்டல் தனமா பேசுவாருன்றது வந்து கடந்த காலத்துல அவர் பேசின பல பேச்சுகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு மேடையில போய் நின்னு தேவையில்லாம சாதி குறித்து பேசினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பதான் அவருக்கு தெரிய வந்த மாரி, நேரா போயிட்டு சாதிய வந்து அதுலருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போய் இது வந்து தாசில்தார் ஆஃபீஸ் போயிட்டு அலைஞ்சுக்கிட்டு, நான் சாதி இல்லாதவன்னு சொல்லி சான்று குடுங்கன்னு சொல்லிட்டு அத வாங்கினேன். அத வச்சு என்ன பண்றது? அதான் அப்ப அதே மாரி சார் ம். கேட்கிற கேள்விக்கு முதல் எஸ்கேப் ஆகி போகாதீங்க. பேப்பர்ல சர்டிஃபிகேட் ஒரு பேப்பர் சார். அந்த பேப்பர்ல நீங்க சாதி இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சுச்சா சார்? இங்க இருக்கணும் சார். சாதி இல்லன்றது இங்க இருக்கணும். இங்க இருக்கணும். நம்ம சாதி கடந்து இருக்கணும். நம்ம சாதி என்ன நமக்கு ஒரு சாதி வேற்றுமை, சாதி உள்ளத்துல எந்த அளவு கடுகளவு நம்ம சாதி இந்த சாதிய சார்ந்தவன்ற அந்த அந்த எண்ணம் வரக்கூடாது. அதுதான் சாதி மறுப்பு. சர்டிஃபிகேட்ல வாங்கி சீல் அடிச்சுக்கிறது கிடையாது. சாதி அற்றவன்னு சொல்லிட்டு. அத வச்சு என்ன பண்ண முடியும்? நாக்கு தான் வலிக்கணும். நீங்க சாதி போட்டுக்கிட்டோம், சாதி போடாம இருக்கட்டும் சார். பேப்பர் என்ன பண்ண போகுது? ஒரு பேப்பர் நம்மள கட்டுப்படுத்துமா? நீங்க சொல்லுங்க. இப்போ அரசு ஊழியத்துக்கு போறாங்க, அங்க வந்து சாதி கேட்கறாங்க. எல்லா இடத்துலயும் போற இடத்துலயும் சாதி கேட்கறாங்க. அதனால சர்டிஃபிகேட்ல வச்சுட்டு சுத்துறாங்க. இதே எங்கேயுமே சாதி கேட்கலன்னா, அந்த காலமே வேஸ்ட்டு. ஓகே சார். நீங்க வந்து ஆனா கடந்த அந்த இப்போ பார்த்திபன் அவர்கள பத்தி இப்போ பேசுறீங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த மாதிரியான ஒரு எக்கு தப்பா ஒரு வார்த்தைய விட்டுட்டு, அத சரி கட்டுறதுக்காக என்ன பண்ணாருன்றத நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. ஒரு வார்த்தைய விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் சாதியற்றவன்னு சொல்லி மக்கள்கிட்ட தெரியணுன்றதுக்காக போய் நான் தாசில்தார்கிட்ட போய் சீல் அடிச்சு வாங்கிட்டு வந்தேன். நான் சாதி இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா மனசுக்குள்ள ஓகே சார். நீங்க வந்து கடந்த அந்த பார்த்திபன் அவர்கள பத்தி பேசுறீங்க சார். ஓகே. ம். ஆனா நான் கேட்குது என்னங்கன்னா, அந்த ஒரு குருகிட்ட இருந்து வந்த ஒரு சிஷ்யன பத்தி கேட்கறேங்க. இப்ப அவர் வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பதிவு பண்ணிருந்தேன்னா வந்து, பாக்யராஜ் அவர் இறந்த பிறகு நான் தான் கூட இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு 11 மணிக்கு ஒரு கால் வருது. ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா வந்து, "நீ தான் பாக்யராஜ பெத்தியா? ம். நீ தான் வந்து பெத்து வளர்த்து விட்டியா? ம். நீயே வந்து எல்லாம் கிட்ட இருந்து மத்தவங்கலாம் கிட்டயே சேர்த்துக்க மாட்டியா? இதே நிலைமை உனக்கு வரும். ம். ஆனா நீ இறந்த போய் யாரும் கிட்ட கூட வரமாட்டாங்க. ம். இந்த மாரி நீ பண்றதுனால தான் பொண்டாட்டி புள்ளைங்களும் உன்ன விட்டு போயிட்டாங்க." அப்படின்னு ரொம்ப ஒரு ஆஷான ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு. ம். அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருக்காரு. இது எப்ப பண்ணாங்க? இது வந்து பாக்யராஜ் அவர் இறந்த பிறகு, ஆ. இறுதிச் சடங்குலாம் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு நைட் இவருக்கு போட்டதா சொல்றாங்க சார். அதான் நைட் வந்து யாருக்கு போட்டாங்க? இவருக்கு போட்டாங்களா ஃபர்ஸ்ட் நாள்? இவருக்கு போட்டாங்க. இது நீங்க பார்த்தீங்களா? இல்ல அவர் சொல்லியிருக்காருங்க அவர் சார். சொன்னாரு. அவர் சொல்லியிருக்காரு. சொன்னது தான் உங்களுக்கு தெரியும். இத அவர் சொல்லாமயே இருந்திருக்கலாமே. 11 மணிக்கு யாரோ ஒருத்தர் போடுறாங்க சார். இத ஏன் நீங்க அத வெளியில சொல்லணும்? இல்ல ஒரு ஆதங்கத்துல வெளிய சார் சொல்லியிருக்காங்க. ஆதங்கம், கீதங்கம்லாம் கிடையாது. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பொது தளத்துல ஒரு மனிதர் தெரிவிச்சிருந்தாருன்னா நீங்க சொல்லலாம். பார்த்திபன் படத்த போட்டுட்டு, அவர் அத பதிவு பண்ணியிருந்தா பொது தளத்துல தான் பண்ணல. பெர்சனலா உங்களுக்கு சொன்னது.
பர்சனலா உங்களுக்கு சொன்னது. சொன்னவர் யார் தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து பேர் அங்க நான் வந்து பேர் ஏன் பேர சொல்லுவேன். சொல்ல ஆனா வேணாம் சொல்ல ஏன் பேர மாட்டேன். சொல்லல? ஏன் பேர சொல்லல? வேண்டான்னு சொல்றாரு சார். ஏன் சொல்லல? இந்த வேணாங்கனாலாம் பேசக்கூடாதுன்னு கோவம் வந்துரும் அப்புறம் எனக்கு. ஏன் சொல்லல? இல்ல நீங்க சொல்ற மாரி பொது தலங்க எதுக்கு அவர் பேர நான் சார் சொல்லணும் அப்படின்னு சார் திரும்பி நினைச்சிருக்கலாமே. ஏன் சொல்லுங்க? அப்ப இது மொத்தமே சொல்லிறக்கூடாதுல்ல? மொத்தமே சொல்லிறக்கூடாதுல்ல? எவனோ ஒருத்தன் வந்து நைட் 11 மணிக்கு போடுறான். எனக்கு கூட தான் அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் தினம் நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கட்டுமா? சரிங்க சார். மத்த விஷயம் சார் வந்து ஒரே ஒருத்தர் இருங்க இருங்க. இறந்திருக்காரு. இது ஒரு இங்க சிஷ்யனா புரியல அவர் என்ன உங்களுக்கு. பண்ணுமோ அது உங்களுக்கு பண்றாரு. என்ன புரியல உங்களுக்கு? இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, அவ்வளவுதான் பார்த்திபனுடைய மென்டாலிட்டி. சீப் மென்டாலிட்டி. இதெல்லாம் சொல்லி விளம்பரம் தேடுறது தேவையில்லாம. ஒரு டெத்ல போனா ஒருத்தர் சும்மா நிப்பாங்க சார். நான் சொல்றேன் சார். நான் எத்தனையோ டெத்துக்கு போயிருக்கிறேன். நான் வந்து நின்னுட்டு வந்திருக்கிறேன். மாலைய போட்டு வந்திருக்கிறேன். அழுதுட்டு வந்திருக்கிறேன். அப்படியே வந்து அந்த 4 பேர் தூக்கிட்டு போறாங்க பார்த்தீங்களா? தூக்கிட்டும் போயிருக்கிறேன். எல்லாருக்கும் போய் தூக்கிட்டு போனது கிடையாது. சில நேரங்கள்ல அங்க இறந்து போனவருடைய அந்த அவருக்கும் நமக்குள்ள அந்த உறவை பொறுத்து, பந்தத்தை பொறுத்து, பாசத்தை பொறுத்து நாம என்ன செய்றோம் வந்து 4 பேரோட சேர்ந்து ஒரு நபரா நம்ம வந்து தூக்கிட்டு போனதும் உண்டு. கண்ணீர் விட்டதும் உண்டு. கடமைக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாலைய போட்டுட்டு வந்ததும் உண்டு. எல்லாத்தையும் ஒத்துக்கணும். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து அந்த கும்பலோட கும்பலா வந்து கை கட்டிட்டு நின்னுட்டு வந்ததும் உண்டு. ஒரு ஒரே மரணம் என்பது ஒண்ணு தான். ஆனா 4 நபர்களுக்கு 4 விதமான ஆட்டிட்யூட் நான் பண்றேன். ஏன்? போற இடத்தெல்லாம் தூக்கிக்க வேண்டியது தானே! அப்படி கிடையாது. பார்த்திபனுக்கும் பாக்கியராஜுக்கும் உள்ள அந்த அந்த உறவு, அந்த பந்தம், அந்த பாசம், அந்த நட்பு, அந்த குரு மரியாதை, இதெல்லாம் வந்து அவர வந்து அத செய்ய வச்சிருக்கோம். ஆனா எவனோ ஒருத்தன் கேட்டான்னு சொல்லிட்டு அத சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அவருடைய சீப் மென்டாலிட்டி தெரியுதுன்றேன் நான். யாரு? பார்த்திபன் சொல்றேன். சொல்லிறக்கூடாது சார் அது நீங்க. 11 மணிக்கு ஏதோ ஒரு நாய் உங்களுக்கு வந்து ஒரு போடுது. ட்வீட் போடுது. அது நல்ல விதமா கூட போட்டுருக்கும். இல்ல கெட்ட விதமா போட்டுருக்கும். அது எதுக்கு நீங்க சொல்றீங்க எங்கள்ட்ட? சொன்னீங்கன்னா முழுசா அவன் பேர சொல்லுங்க. இது எதெல்லாம் கவனம் ஈர்ப்பு சார். சில பேர் இருக்கிறாங்க சார் இந்த சினிமால. கவனம் ஈர்க்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்திபன்லாம் அந்த கேட்டகரி. எவ்வளோ வார்த்தை சொல்றாரு பாருங்க. நீ வந்து இதான் அந்த எல்லாம் நீ மகனா? நீ ஏன் வந்து நீ சத்தியனா யாராவது இந்த மாரி உனக்கு பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு உன் பொண்டாட்டி புள்ளைலாம் உன் கூட இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கிடையாது சார். இதெல்லாம் வந்து உண்மையா நம்ப முடியல. அப்படி உண்மைன்னா, அ அத பிரிண்ட் அவுட் போட்டு அப்படியே கூட அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வெளிய விடுங்க பார்ப்போம். அப்ப அந்த நபர நீங்க அவ்வளோ மோசமான நபர் உங்கள விமர்சனம் பண்ண நபர, நீங்க ஏன் வந்து வெளிப்படுத்த மாட்றீங்க? இதெல்லாம் வந்து டிராமா இதெல்லாம். பார்த்திபன் டிராமான்றீங்க. பார்த்திபன் பண்ணக்கூடிய பல டைரக்ஷன்ல ஒரு சினிமா இது. இதெல்லாம் டைரக்ஷன் சார். பார்த்திபன் டைரக்ஷன்ல வந்த சினிமா இது. ஒரு படம் இது. சரி இன்னொரு விஷயம் எதுக்குன்னா, இப்போ எல்லா கவனமும் வந்து ராதிகா மீது போகுது. ராதிகா தான் வந்து பாரதிராஜா அவர்களுக்கு வந்து அவங்க தான் அந்த அந்த ஈம சடங்கு வந்து கிட்ட இருந்து பண்ணாங்கன்னு அவங்க மீது ஒரு கவனம் போகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்கியராஜோட இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, கவனம் அவங்க மேல போகுது. ஏன்னா, அவங்க வந்து இதுல வந்து கொஞ்சம் ஓவரா ஆட்டிட்யூட் பண்ணி விமர்சனத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ இவர் மீது கவனம் வரணும்னு நினைக்கிறாரு. இப்ப நான் கேட்கிறேன் நீங்க பாக்கியராஜுக்கு போய் அந்த நீங்க இடத்துல அவர் பண்ணீங்க. என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் அவர் என்ன சொன்னா, இது மாரி நான் தெரியாம நான் பண்ணியிருந்திருக்கலாம். அதான் அவங்க வந்து தப்பா நெனச்சிருந்திருக்கலாம். மத்தபடி ஒண்ணுமே இல்லையே. சார் அப்படின்னு இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சார். இது என்ன தம்பி நீங்க பேசுறீங்க? என் ஃபோன் எடுங்க தம்பி. திட்டுனவங்களுக்கு பெரிய லிஸ்ட் எடுங்க நீங்க பார்க்கலாம். உட்கார்ந்து எழுதுங்க பேப்பர் எடுத்து. நான் பேர சொல்றேன். எழுதுங்க. தினம் பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கிறான் ஃபோன்ல. ஊருக்கே தெரிஞ்சு போச்சு ஃபோன் நம்பரு. நான் வெளிப்படையா தெரிவிக்கிறவன். அவன் பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கிறான் ஃபோன்ல. எந்த தலைவர பத்தி பேசினாலும் திட்டுறான். எந்த நடிகர பத்தி பேசினாலும் திட்டுறான். எந்த நடிகைய பத்தி பேசினாலும் திட்டுறான். எந்த பொது கருத்து பேசினாலும் திட்டுறான். அதெல்லாம் தினம் உட்கார்ந்து வேற வேலை இல்லன்னு நீங்க வந்து சொல்லிட்டு இருப்பீங்களா அதெல்லாம்? நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு வந்து அவனுடைய தரப்புல இருந்து எதிர்வினையாற்றுறான். அவ்வளவுதானே? சொல்லுங்க. சரிங்க சார். அந்த அது இடத்துல இன்னொரு அவனுக்கு விஷயம் சொல்லியிருந்தாரு நமக்கு சார். பேசுறதுக்கு சரி. உரிமை இருக்கு சார். நம்மள சரி, விமர்சனம் சரி. பண்றதுக்கு உரிமை இருக்கு சார். நல்லா புரிஞ்சுங்க சார். நாம வந்து ஒரு தலைவர பேசுறோம். இப்ப உதாரணத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள பேசுறோம். அத விமர்சனம் பண்றோம்னு வச்சுங்க. அவரை சார்ந்து இருக்கிறவங்க, அவர் மீது பற்று உள்ளவங்க, அவர் மீது பாசம் உள்ளவங்க, அவன் வந்து என்ன செய்றான்னு கேட்டீங்கன்னா, நேரா வந்து நான் பொது தளத்துக்கு வராம என்ன செய்றான், நம்ம பர்சனல் நம்பர்ல வந்து WhatsAppல ஒரு மெசேஜ் அனுப்புறான். அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் நீங்க வெளிப்படுத்திட்டுலாம் இருக்க முடியாது. ஏங்க வந்து இந்த மாரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நான் பேசுறேன்ல. நான் பொது தளத்துல விமர்சனம் பண்றேன். அவன் பொது தளத்துல அவனுக்கு வாய்ப்பு இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. பொது தளத்துல வாய்ப்பு இல்ல. ஆனா அவரு வந்து அவங்க தலைவர். சரி, எங்க ஓகே. தலைவர் நீ இப்படி பேசுறியான்னு சொல்லிட்டு, அப்ப என்ன செய்றான், என் நம்பர் எப்படியோ கேட்ச் பண்ணி என்ன செய்றான், நேரா வந்து என்ன செய்றான், வந்து திட்டுறான். அத வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, "பாத்தீங்களா சார், இங்க பாருங்க. என்ன வந்து எப்படிலாம் திட்டியிருக்கிறாங்க பாருங்க." அதெல்லாம் இதுதான் சில்லறத்தனமான வேலை இது. பார்த்திபன் பண்றது சில்லறத்தனமான வேலை. இதெல்லாம் வந்து அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, பேர போடுங்க. பேர சொல்லுங்க. சோ ஓகேங்க சார். இப்ப இந்த இடத்துல பாக்கியராஜ் அவர்கள பத்தி ஒரு கேள்வி கேட்கிறேங்க சார்.
அதாவது அவர் வந்து முதல் மனைவி இறந்தபோது கூட அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தவர் ம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 2வது மனைவி பூர்ணிமா அவர்கள் வந்த பிறகு தான் அவரால் சொத்தை சேர்க்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருக்காரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. சரி. இது ஒரு பெரிய ஆராய்ச்சிலாம் ஒண்ணும் கிடையாது. இதே யார் சொல்றது? பார்த்திபன். பார்த்திபன் அவர்கள். இது தேவையான்னு கேட்கிறேன் நான். முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. பாக்கியராஜ் வந்து அவர் சினிமால வந்து வெற்றி பெற்று பல படங்கள் எடுத்தாரு. சொத்துக்கள் சேர்த்தது உண்மை. திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு அவங்க ஏற்கனவே வந்து நெறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா படத்திலும் நடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து அவங்களுக்கு அன்னைக்குள்ள சம்பாத்தியத்தின்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பணம் இருக்க தானே செய்யும். அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அது எங்கேயாவது தான தர்மம் பண்ண போறாங்களா? இல்ல வந்து அவங்க குடும்பத்துக்கு அனுப்பிட போறாங்களா? மணமான பிறகு கணவன் கிட்ட தானே சேரும் அது. ஸோ அதனால வந்து பார்த்தா இது பெரிய ஆராய்ச்சிலாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இது எல்லாருக்கும் இப்ப நான் கேட்கிறேன் சீதாவ வந்து திருமணம் பண்ணிட்டாங்க. சீதா வந்து தனியா பணம் வச்சுட்டு இருக்காங்களா? டைவர்ஸ் ஆன பிறகு ஒண்ணா வந்து தனியா போயிருக்கலாம். ஆனா மொத்தமா இருக்கும்போது ஒண்ணா தானே இவங்களோட தானே சேர்ந்து தானே இருந்திருக்கும். இல்லையா? இது பெரிய ஆராய்ச்சிலாம் ஒண்ணும் கிடையாது சார். கணவன் மனைவினா தனித்தனி சம்பாத்தியத்த வச்சுக்கிறது வந்து நல்ல பழக்கம் கிடையாது. ஒண்ணா சேர்ந்து இருக்கும். கஷ்ட நஷ்டம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒண்ணா தான் இருக்கும். அதனால பெரிய ஆராய்ச்சிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களும் வந்து ரோட்ல இருந்துட்டு வரல. அவங்களும் ஒரு பிரபலமான நடிகை அவங்க. அன்னைக்கே திருமணம் பண்ணும்போதே. அன்னைக்கே ஒரு பெரிய பீக்ல இருக்கிறாரு. அதனால வந்து சொத்துக்கள் அழிஞ்சதுக்கு ஒரு காலகட்டத்தில அவருடைய சொத்துக்கள் வந்து அவர் பேர்ல இருக்க சொத்துக்கள் அழிஞ்சிருக்கு. அதனால நெறைய தோல்வி படங்கள் வந்து நெறைய ஆயிடுச்சு. லிஸ்ட் பெருசாயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில வந்து கடைசி காலகட்டம் அந்த சினிமாவ விட்டு அவர் விலகறதுக்கு அதாவது டைரக்ஷன்லேருந்து அவர் விலகறதுக்கு முன்னாடி நெறைய படங்கள் வந்து தோல்வி படங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் பல ஹீரோயின்கள். அத சொன்னாலும் நட்டுக்குவானுங்க. பல ஹீரோயின்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரபலமான ஹீரோயின்கள்லாம் நடிக்க வச்சாரு. ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரின்னு சொல்லிட்டு மீனா படம் அவுட்டு. வேட்டிய மடிச்சுக்கட்டு நக்மா படம் அவுட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்ல விசேஷங்க. இந்த பிரகதின்னு ஒரு நடிகை வச்சு நடிக்க வச்சாரு. தெலுங்குல ஃபேமஸ் அப்போ. அவங்க இந்த ஏதோ சில படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த அந்த படம் தெரியாது. தெலுங்கு படத்துல அவங்க கொஞ்சம் ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அந்த படம் அவுட் ஆச்சு. அதுமாதிரி சுந்தரகாண்டம்னு ஒரு படம். அதுல வந்து ரோகிணியோட இன்னொரு பொண்ணு வந்து சிந்து ஏதோ ஒரு பொண்ணு. சிந்துன்னு ஏதோ ஒரு பேர் வரும். அந்த நடிகை. அந்த கண்ணாடி போட்டுன்னு இருப்பாங்க. ஸோ இந்த நடிகைகள் வந்து நெறைய நடிகைகளுக்கெல்லாம் வந்து இப்ப அந்த நேரத்தில வந்து மார்க்கெட்ல இருக்கிற நடிகைன்னு சொல்லிட்டு ஒரு நெறைய சம்பளம்லாம் குடுத்து, கதையில கவனம் செலுத்தாம கதாநாயகிகள் மீது கவனம் செலுத்தினார். யாரு? பாக்கியராஜ் தான். பாக்கியராஜ் பாக்கியராஜ் தான். கதையில படத்துக்காக. ஆமா. கதையில கவனம் செலுத்தாம, திரைக்கதையில கவனம் செலுத்தாம, கதாநாயகிகள் மீது கவனம் செலுத்தினாரு. அத படத்துக்காக. எனக்கு தெரியாது. கதாநாயகன் மீது கவனம் செலுத்தினாரு. அம்மா வந்தாச்சு. குஷ்பு மீது கவனம் போச்சு. புரியுதுங்களா நான் சொல்றது? அதே மாரி வேட்டிய மடிச்சுக்கட்டு, நக்மா மீது கவனம் போச்சு. ஆனா ஆரம்பத்தில அப்படி கிடையாது. ஆரம்பத்தில சரிதா. அன்னைக்கு காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை முட்டை கண்ண போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டு முகம், கருப்பு தான் கலரு. அவங்கள வச்சு எடுத்தாரு. ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு தான் கலரு. சரிங்களா? ஆனா வந்து அவங்கலாம் நடிச்ச நடிகைகள். நல்லா புரிஞ்சுங்க. சரிதா, ராதிகாலாம் வந்து நடிகைகள் அவங்கலாம். வெறும் சும்மா அந்த கிளாமர காட்டுற நடிகைகள் கிடையாது. நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க. சரி லாஸ்ட் ஆனா கொஸ்டின். இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நடிப்பை வெளிப்படுத்துற நடிகைலாம் கிடையாது. சரி. அது நக்மாவா எடுத்துங்க, குஷ்புவா எடுத்துங்க, மீனாவா எடுத்துங்க. அழத் தெரியாது. அழத் தெரியாது. ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க அழ சொன்னீங்கன்னா ஒப்பாரியா வைப்பாங்க. சரிங்க. நீங்க நடிப்புல. நடிகைகள பத்தி ஒரு விஷயம் சொல்றீங்க சார். இன்னொன்னு பாக்கியராஜ் அவர்கள் வந்து இறக்கும்போது கூட நிறைவேறாத ஒரு ஆசை ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மகன் சாத்துன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆக்கணும்னு அவர் நெனச்சுப்பா அவங்க மகன் நெனச்சாரு. சாத்துன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு நெறைய மீடியால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆக போறேன், பார்க்க போறீங்கப்பா அப்படின்னு. ஆனா இப்ப வந்து அத பார்க்காமயே இவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சார். ம். இத பத்தி இப்ப சொல்லுங்க சார். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். ம். இப்ப சாந்தனு கிட்ட வந்து என்ன மைனஸ் நீங்க நினைக்கிறீங்க? டான்ஸ் ஆடுவாரு. அவர் படத்துல நடிச்ச படம் கூட பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு சராசரி கதாநாயகர்கள் இருக்கிறாங்கல்ல. ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க. நீங்க யார் வேணா எடுத்துங்க நீங்க. அந்த நடிகர்கள் கிட்ட இருந்து எது வந்து இவருக்கு குறைஞ்சிருச்சு? அது டான்ஸா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், எதுவுமே கிடையாது. பல நடிகர் நீங்க வந்து தெலுங்கு படம் எடுத்துங்க, மலையாள படம் எடுத்துங்க, கன்னட படம் எடுத்துங்க, தமிழ் படம் எடுத்துங்க, எல்லா படம் இந்த இளம் நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த நடிகர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எது வந்து மைனஸ் ஆயிடுச்சு? யார் வேணா நீங்க எடுத்துங்க. நம்ம குறிப்பிட்டு சொன்னா தான் வந்து, ஐயோ! அவருக்கு இவர கம்பேர் பண்றாங்க. இந்த இளம் கதாநாயகங்கள லிஸ்ட் அவுட் எடுத்தீங்கன்னா, எது வந்து சாந்தனுகிட்ட இல்ல? எல்லாமே இருக்கு. அப்போ டைம் சரி அதுதான் டைம் ஒர்க் அவுட் ஆகல, அதிர்ஷ்டம். அதுதான் நம்ம சொல்லணும். மத்தபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன் கேட்டீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனா வந்து இப்ப வந்து நீங்க ஆள் தோற்றத்த நான் அதனால தான் நான் பேர சொல்லல. யார் பேரும் சொல்லல. தோற்றத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் கிடையாது. யாரு? சாந்தனு. சரிங்களா? ஆனாலும் வந்து வரல.
அது காரணம் தொடர் வாய்ப்பு இல்லை. திறமையை நிரூபிக்கணும்னா வாய்ப்பு வரும் சார். வாய்ப்பே வரலன்னா எப்படி டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியும்? புரியுதா சார்? 1, 2 படம் எடுக்கலாம் சார். தொடர்ச்சியாக நம்ம எடுக்க முடியும். இப்போ அதானே எல்லாருக்கும் சிக்கல். இப்போ மனோஜுக்கும் அதான பிரச்சனை. பாரதி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வாய்ப்பு தரல அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட சொத்துக்கள் இருந்தும் அவர் வாய்ப்பு தரல. ஏன்னா சொத்து அழிஞ்சிடும் தெரியும் அவருக்கு. அதே மாதிரி இங்கே அது சொத்தும் கிடையாது. சொத்து இருந்தால் பரவாயில்ல. இவர் பீரியட்லேயே காலி ஆயிடுச்சு. பாக்கியராஜே காலி பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்லிடுறேன்னு கேட்டிங்கன்னா, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது எல்லாம் அவர் கவனம் செலுத்தின நேரத்தில் அவர் படங்கள் எல்லாம் வெற்றி அடைஞ்சுது. ஆனால் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு கதாநாயகிகளை நம்பி போனார். பீக்கில் இருக்க நாயகிகள் யார்? நக்மா கிட்ட போனார், வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு கிட்ட போனார், வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரகதி கிட்ட போனார். இன்னும் பல நடிகைகள் இருக்கிறாங்க சார். மீனா கிட்ட போனார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகிகளை நம்பி போனார். அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைச்சிது. ஆனால் இவர் ஓட்டாண்டி ஆயிட்டார். இதுதான் உண்மை. இதை பேசுறதுக்கு சில பேர் தயங்குவாங்க. எனக்கு அந்த தயக்கம் இல்லை. நான் எதுவும் தப்பாகவும் பேசலை. கதை, திரைக்கதை வந்து பாக்கியராஜ் அதில் நம்ம மன்னன் சொன்னால் அந்த மன்னன் வந்து இறங்கிடக்கூடாது. அந்த சிம்மாசனத்தை வந்து இறங்கிடக்கூடாது. அவர் அந்த சிம்மாசனத்தில் இறங்கி என்ன செஞ்சாரு, கதை நாயகிகிட்ட போனார், காலியாயிட்டார். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.